மொழி சமத்துவமே திமுகவின் லட்சியம் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாநில மொழி பேசுபவர்களை மத்திய அரசு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த முயற்சிப்பதாகவும் சாடல். மத்திய பாஜக ஆட்சியில் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு. பாஜகவினரின் தமிழ் பகைவர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதாக முதலமைச்சர் சாடல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை ஏற்படுத்தவே அனைத்துக் கட்சி கூட்டம். மக்கள் மத்தியில் போராட்டத்தை திணிக்கும் முயற்சி என பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. தமிழகம் புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 8,23,000 மாணவர்கள் தேர்வெழுத 3,316 தேர்வு மையங்கள் அமைப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் 5 நாட்களாக நடைபெற்ற மீனவர்கள் போராட்டம் வாபஸ். 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதால் போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெற்ற மீனவர்கள். தமிழக மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் பாம்பன் பாலம் திறப்பு விழா அன்று முற்றுகை போராட்டம். வரும் 21ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் மீனவர்கள் எச்சரிக்கை. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மழுப்பல். 6 மாதங்களுக்கு பின் கூட்டணி குறித்து கேளுங்கள் என்றும் பதில். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக அதிமுக கூறவில்லை என இபிஎஸ் விளக்கம். ராஜ்யசபா சீட் உறுதி என்று பிரேமலதா கூறி வரும் நிலையில் கூட்டணியில் சலசலப்பு. ராஜ்யசபா சீட் குறித்த இபிஎஸ் கருத்திற்கு பின் சத்தியமே வெல்லும், நாளை நமதே என எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தேமுதிக. சில நிமிடங்களிலேயே பதிவு நீக்கப்பட்டதால் கூட்டணிக்குள் சலசலப்பா என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி. பாஜக மீதான அதிமுகவின் மதிப்பீட்டை தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பாஜக நட்பு கட்சியா எதிர்க்கட்சியா என அதிமுகவிற்கு திருமாவளவன் கேள்வி. குன்னூரில் இந்தி எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பின் போது நகராட்சி தலைவியின் வளையலை நைசாக உருவிய திமுக கவுன்சிலர். காமெடி என நினைத்து திமுக கவுன்சிலர் அநாகரிகமாக நடந்து கொண்டது குறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். திருட்டையும் திமுகவையும் எப்போதும் பிரிக்கவே முடியாது என அண்ணாமலை விமர்சனம். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெண் நிர்வாகியின் வளையலை கழற்ற முயன்ற திமுக கவுன்சிலரின் வீடியோவை பகிர்ந்து சாடல். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 4 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம். ராமசாமி, தனபால், சின்னசாமி, கந்தசாமி ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. மக்களுக்கு உரிய விலையில் மருந்துகள், மருத்துவ உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதில் மாநில அரசுகள் தோல்வி. மாநில அரசுகளின் தோல்வி தனியார் மருத்துவமனைகளுக்கு சாதகமாக உள்ளதாக
உச்சநீதிமன்றம் அதிருப்தி. தங்க கடத்தலில் ஈடுபட்டதாக கன்னட நடிகை ரன்யா ராவ் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது. துபாயிலிருந்து கடத்தி வந்த 14 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் ரயில்வே தேர்வில் வினாத்தாள் கசிந்த வழக்கு. ரயில்வே ஊழியர்கள் உட்பட இதுவரை 26 பேர் கைது செய்துள்ள சிபிஐ. சத்தீஸ்கரில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மனைவிகளுக்கு பதிலாக பதவியேற்ற கணவர்கள். பெண் உறுப்பினர்களுக்கு பதிலாக கணவர்கள் பதவியேற்றது குறித்து விசாரணை நடத்த உத்தரவு. பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் இடையே கடும் வாக்குவாதம். அரசியலில் உங்களின் தந்தையை உருவாக்கியதே தான் என முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆவேசம். தெலுங்கானாவில் கட்சி தாவிய எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்கம் குறித்து முடிவெடுப்பதில் தாமதம். எம்எல்ஏக்களின் பதவிக்காலம் முடியும் வரை காலதாமதம் நீட்டிக்குமா என உச்சநீதிமன்றம் காட்டம். காஷ்மீரில் நீட்டிக்கும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் குவிந்த பனிக்குவியல்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைப்பு. பாகிஸ்தானில் ராணுவ முகாம் மீது இரட்டை தற்கொலைப்படை வெடிகுண்டு தாக்குதல். பயங்கரவாத தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு, 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு ஒருவித போர் நடவடிக்கை. அமெரிக்க தொழிலதிபரும் முதலீட்டு வல்லுநருமான வாரன் பஃபெட் கருத்து. செர்பியா நாடாளுமன்றத்திற்குள் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்களின் அத்துமீறலால் போர்க்களமாக மாறிய நாடாளுமன்றம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக கேட்ச்கள் பிடித்து விராட் கோலி சாதனை. சர்வதேச கிரிக்கெட்டில் 335 கேட்ச்கள் பிடித்து அதிக கேட்ச் பிடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். இந்திய அணி அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதால் நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகம். சாம்பியன்ஸ் டிராபி 2வது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணி வீரர்களும் தீவிரம். நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் பாபர் அசாம், முகமது ரிஷ்வான் நீக்கம். சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்த நிலையில் அதிரடி. முகமதின் அணிக்கு எதிராக ISL கால்பந்து போட்டியில் கோவா வெற்றி. இன்று நடைபெறும் போட்டியில் ஒடிசா, ஜாம்ஷெட்பூர் அணிகள் மோதல். தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம், பெயரை குறிப்பிட்டே அழைக்க வேண்டும் என நயன்தாரா வேண்டுகோள். இயக்குனர் AR முருகதாஸின் சிக்கந்தர் படத்தின் முதல் பாடல் வெளியீடு. சிக்கந்தர் திரைப்படம் ரம்ஜானுக்கு திரையிடப்படும் என எதிர்பார்ப்பு.
குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.